வெற்றி மயக்கத்தில் அவர் நிலை கொள்ளவில்லை. உடனே ஒரே நேரத்தில் 4-5 படங்கள் எடுக்கப் போவதாக விளம்பரம் செய்தார். விநியோகஸ்தர்கள் அவரிடம் வந்து, புதிய படங்களை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம், யார் யார் நடிக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் கோபமாக, எல்லாம் நானே. என் பெயருக்குத்தான் படமே தவிர நடிப்பவர்களுக்காக அல்ல, இஷ்டமிருந்தால் கையெழுத்து போடுங்கள் என்று மிரட்டினார். நான் ஒருநாள் அவரை சந்தித்த போது, என் ஒவ்வொரு படத்தையும் பாக்ஸ் ஆபீஸ் பண்ணிக் காட்டுகிறேன் என்று என்னிடமே சவால் விட்டார். என்னுடைய படம் என்றால் ஓலையிலே பிரிண்ட் பண்ணினாலும் ஓடும் என்று சொன்னார். பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் வேண்டிக் கொண்டும் அவரது அடுத்த படம் படுதோல்வியடைந்தது. 3வது படமும் படுதோல்வி. கடன்காரரானார், கஷ்டப்படுகிறார். தன்னை தேடி வந்தவர்களிடம் ஆணவத்தோடு நடந்து கொண்ட அவர் தினமும் அவர்களை தேடி நடக்கிறார். இன்னொருவர், அவரும் கதை வசனம் எழுதி டைரக்ஷன் செய்கிறவர். அவர் விழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பெரும்பகுதி தன்னை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார். நீங்கள் அவரோடு பேசப் போனால் நீங்களும் அவரைப் பற்றியே பேசினால்தான் அவர் உங்களோடு பேசுவார். வசனத்திலே வல்லினம் மெல்லினம் இருக்காது. ஆனால் குருட்டுத்தனமாக வந்த வெற்றி அவரை குருடனாகவே ஆக்கிவிட்டது. இதுவரை ஆணவக்காரர்கள் எப்படி அவதிப்பட்டார்களோ அப்படிப்பட்ட அவதிக்கு அவரும் தயாராகிக் கொண்டிருக்கின்றார். மனிதன் உடம்பு மிகவும் பலவீனமானது. அதில் ஒரு நரம்பைத் தட்டினால் பல நரம்புகளிலும் சங்கீதம் கேட்கிறது. ஒரு வெற்றி கண்ணுக்கு தெரிந்துவிட்டால் வரப்போவதெல்லாம் வெற்றியே என்ற திமிர் வருகிறது. அந்த திமிர் யாரையும் அலட்சியப்படுத்தச் சொல்கிறது. அடி பலமாக விழுந்ததும் திமிர் தானாக அடங்கிப் பணிவு எங்கிருந்தோ வந்துவிடுகிறது.